அகத்தியருடைய ஜீவநாடியை நீங்கள் வாசிப்பதாக நாங்கள் அறிந்திருந்தோம். இந்த ஜீவநாடி என்பதை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? அந்த ஜீவநாடியை நம்முடைய நேர்களுக்காக காட்ட முடியுமா? ஐயா, இது ஜீவநாடி என்பது இதை காட்டுறாங்க ஐயா, எல்லாருக்கும் காட்டுறேன். ஜீவநாடி என்பது யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் ஜீவநாடி. ஏன்னா நிறைய பேருக்கு ஜீவநாடி என்பது தெரியாது. ஏன்னா இதுதான் ஜீவநாடி. ஜீவநாடிக்குள் என்னென்ன இருக்கிறது ஐயா? இது என்ன இருக்குதுன்னு சொல்றத எல்லாமே எல்லா விஷயங்கள் இருக்குங்க. இது ஏன்னா இதுல மருத்துவம் இதுல எடுக்கலாம். ஒருத்தருக்கு விதியை என்ன இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஆயுட்காலம் எடுக்கலாம். என்னென்ன நேரத்தில் என்னென்ன கண்டங்கள் வருதுன்னு எடுக்கலாம். எல்லாத்தையும் இதுல இருக்குங்க இந்த ஜீவநாடியில். யார் எழுதிய ஜீவநாடி? இதுல எழுதப்பட்டது இல்லை. இது எழுதப்பட்டது கிடையாது. பிளைனா இருக்கும். ஓலைச்சுவடி கிடையாது. பிளைனா இருக்கும். அந்த நேரத்துல எழுத்துக்கள் வரும். ஏன்னா இப்ப நியூஸ் போறோம்னா நியூஸ் போயிட்டே இருக்குல்ல. ஆமா, அதே மாதிரி வரும். இது எப்படி என்ன எப்படி அந்த எழுத்து வருகிறது? யார் அந்த எழுத்து தருகிறார்கள்? ஐயா, இது மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் அகத்தியர் வருவார். ஏன்னா அகத்தியர் தான் நிறைய வருவார் இதுல. அடுத்து நம்ம எடுத்தாதான் அது எந்த சித்தரன்னு வரும். யாருன்னா வரலாம். சித்தர் வழங்குற யார் வேணா வரலாம். இதுல சித்தர் பெருமக்கள் யார் வேணா வரலாங்க ஐயா. அகத்தியர் வரலாம், முருகர் வரலாம், போகர் வரலாம், காகபோசென்றர் வரலாம், புலத்தியர் வரலாம். இன்னும் நிறைய சித்தர்கள் நிறைய தேரையர் வரலாம். இன்னொன்று ரிஷிமார்கள் இருக்கார். இன்னும் நிறைய யார் வேண்டுமானாலும் இதுல வரலாங்க ஐயா. ஞான வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள். இந்த இடத்துல நீங்க வாசிப்பீங்களா? வாசிக்க முடியுமா? வாசிக்கலாம் ஐயா. இலங்கையுடைய எதிர்காலம் இந்த அனர்த்த பிரச்சனை தீருமா கேட்டீங்க? நான் படிக்கிறேன். அகத்தியர் படிக்கிறேங்க ஐயா, கேளுங்க. மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன், அனைவருக்குமே எம்முடைய ஆசிகள். பின் அறிந்தும் இவை ஆகும். அதாவது மானிட குலம் அறிந்தும் என்னவென்று தெரியாமலே, அதாவது கலியுகத்தில் பின் அழிந்து கொண்டே போகும் எதனால் என்பவையெல்லாம் மனிதன் அறிந்திராது. ஏனென்றால் பின் காலங்களில் அறிந்தும் செயற்கையாகவே அனைத்தும் மாறும். இவ் செயற்கையாக மாறுகின்ற பொழுது அனைத்தும், அதாவது மூளை செயலிழந்து போகும். இதனால் என்னென்ன ஏது என்றெல்லாம் அறியாமல், அதாவது செயற்கையை மனிதன் பயன்படுத்தினால் பின் உடம்பில் உள்ள உறுப்புக்கள் பாழாகி என்னென்ன நோய்கள் வரும் என்பதையெல்லாம். அது மட்டும் இல்லாமல் அறிந்தும் இன்னும் மனிதன், அதாவது என்னென்ன செய்கின்றானோ அதற்கு தகுந்தாற் போலே இயற்கையும் நிச்சயம் தன்னில் கூட, அதாவது நிச்சயம் மனிதன் என்ன செய்கின்றானோ அதை நிச்சயம் தன்னில் அறிந்தும் மீண்டும் இயற்கையானது அழிவுகளை ஏற்படுத்தும். இதனால் தான் பின் நல்மனதாக உயர்ந்த எண்ணங்களோடு பரந்த அறிந்தும் கூட மனத்தோடு இருந்தால் இறைவன் தன் மனதில் நிற்பான். அப்படி பின் நின்றால் நிச்சயம் தன்னில் கூட இவ்வுலகத்தை எப்படி ஏது என்றெல்லாம் புரிந்தும் அறிந்தும் கூட எதை என்று கூட இறைவனையும் காணலாம். ஏன், எதற்கு, இறைவன் யார் என்பவன் அறிந்தும் புரிந்தும் எதற்காக இத்தனை பெண் தேடி மனிதன், அதாவது மனிதன்தான், அதாவது இவ்வுலகை கெட்டு, அதாவது பின் அறிந்தும் புரிந்தும் இறைவன் அனைவரையும் அழகாக படைத்து பின் அனைத்தும் தந்து கொண்டேதான் இருக்கின்றான். ஆனால் மனிதனோ பின் அழிவுகள் அறிந்தும் புரிந்தும். இதனால் பின் கலியுகத்தில் அழிவுகள் மனிதனால் தான் வரும். மனிதன் எப்பொழுது நல் மனதாக திருந்துகின்றானோ அப்பொழுது இவ்வழிவுகள் நிற்கும். மனிதனின் எண்ணங்கள் சரியில்லை என்றால் பின் மனிதன் தீயதனில் இறங்கிக் கொண்டே வந்தால் அறிந்தும் புரிந்தும் பின் அனைத்தும் அழிவுகளை சந்திக்க நேரிடும். இதனால் தான் அறிந்தும் எதை என்று புரிய பக்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இன்னும் ஆழமான பக்தியை அறிந்தும் எவை என்றும் கூட பின் மக்களுக்கு பின் தெரியப்படுத்தினால் பின் இதன் மூலம் பின் அறிவு வளரும், நல் சிந்தனைகள் வளரும். நிச்சயம் தன்னில் கூட அறிந்தும் புரிந்தும் இவ்வாறு நல் சிந்தனைகள் வளர்கின்ற பொழுது எப்பொழுது பின் செயற்கையாக பின் எதை என்று அனைத்திலும் எப்பொழுதும் எதை என்று புரிந்தும் கூட செயற்கையாகவே மனிதன் எதை என்று புரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதனால் ஒரு நாள் எதை என்று புரியாமலும் திடீரென்று நிச்சயம் தன்னில் கூட பல நோய்கள் வந்துவிடும். பலவற்றையும் கூட சந்திக்க நேரிடும். என்ன ஏது என்றெல்லாம் பின் உடம்பு அறிந்தும் கூட பின், அதாவது அதிவிரைவிலே எதை என்று புரியாமல் திரண்டு அறிந்தும் புரிந்தும் இவையொன்று ஞானத்தை பெறாமல் இறைவனை காணாமல் நிச்சயம் பின் அழிந்துவிடும் இவ்வுடம்பு. இதனாலே பரிசுத்த அறிந்தும் பின் புரிந்தும் என்ன ஏதுவென்று புதுமையான
காலயுகத்தில் அறிந்தும் புரிந்தும் கூட. இதனால் தான் அதாவது தேவாதி தேவர்களும் நிச்சயம் தண்ணீர் ரிஷிமார்களும் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலைகீழ் நிற்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் பிறந்து அறிந்தும் மக்களை காப்பாற்றுவோம் என்பதையெல்லாம், அதே போலத்தான் வருங்காலத்தில் மனிதனுக்கு அதாவது கலியுகத்தை எப்படி வெல்லலாம் என்பவையெல்லாம் தெரியாதப்பா அப்பனே. இதனால் புதுமையான விஷயங்கள் எல்லாம் அப்பனை நிச்சயம் அறிந்தும் புரிந்தும் அப்பனை ஞானவான்கள் வருவார்கள் அப்பா, மனிதர்களுக்கு தெளிவுகள் பெற அப்பனை. ஏனென்றால் அப்பனே நிச்சயம் மனிதனே அப்பனே எண்ணற்ற அப்பனை எது என்று புரியாமலும் கூட பின்னி பிணைந்துள்ளது என்பேன் அப்பனே. சில துகள்களாயினும் அப்பனே எவை என்று உரிய அப்பனே. இதனால் அனைத்தும் சூரியனுக்கும் சரி அப்பனே, இன்னும் சந்திரனுக்கும் சரி அப்பனே. அது மட்டும் இல்லாமல் அப்பனே புவிக்கு அப்பனே வயதாகி கொண்டே போகின்றது என்பேன் அப்பனே. இதனால் அப்பனே பல அழிவுகள் சந்திக்க நேரிடும் என்பேன் அப்பனே. இதைத்தன் விஞ்ஞானங்களாலும் அப்பனே நிச்சயம் தண்ணில் கூட கண்டுபிடிக்க முடியாதப்பா. இதனால் அப்பனே புவியன் அப்பனே இவ்வாறு சரியான வேகத்திலே அப்பனே புவியானது எதை என்று புரிய அப்பனை சுற்றி கொண்டிருந்தாலே அப்பனை அனைத்து இயக்கங்களும் சரியாகிவிடும். ஆனாலும் அப்பனை வயதாக அப்பனை புவியின் வேகம் குறைந்து கொண்டே வர வர அப்பனை மனிதன் எண்ணங்கள் மாறும் அப்பா. அப்பனை அதாவது ஒவ்வொரு அப்பனை நிச்சயம் வருடத்திற்கு அப்பனை நிச்சயம் தண்ணீர் கூட சிறிது அப்பனை அதாவது குறையும் அப்பா. இதனால் அப்பனை நிச்சயம் அவ்வாறு குறைகின்ற நேரத்தில் அப்பனை எங்கோ ஒரு அழிவு ஏற்படுகின்றது என்பேன் அப்பனை. ஆனால் இதை சரியாக மனிதனால் கணிக்க முடியாதப்பா அப்பனை சித்தர் பெருமக்களாலே கணிக்க முடியும் என்பேன் அப்பனை. இதனால் தான் அப்பனை அழிவும் தடுக்க வேண்டும் அப்பனை. சரியான புவியின் வேகத்தை கூட அதிகரிக்க வேண்டும் அப்பனை. அதை எப்படி என்றால் மனிதனால் மட்டுமே முடியும் என்பேன் அப்பனே. இதனால் அப்பனே சாதாரணமில்லை அப்பனே, மனிதனின் சொல் சாதாரணமில்லை என்பேன் அப்பனே. மனிதனின் சொல்லில் அப்பனே அவ்வளவு எதை என்று அறிய அப்பனே நிச்சயம் அப்பனே ஒரு முறை அப்பனே மனிதன் பேசினால் அப்பனே நிச்சயம் 1 கோடி அப்பனே துகள்கள் வெளியே வருகின்றது என்பேன் அப்பனே. நிச்சயம் தண்ணீர் கூட இதை யார் அறிவார்? எவரும் நிச்சயம் தண்ணீர் கூட மனிதனிடத்திலே அனைத்து திறமைகள் ஒளிந்திருக்கின்றது என்பேன் அப்பனே. இவை சரி செய்யவே அப்பனை மனிதனுக்கு தெளிவு பெறவே அப்பனை மனிதனுக்கு தெளிவுகள் சரியாக அப்பனை நாங்கள் கற்பித்து விட்டால் மனிதன் வாழ்ந்து கொள்வான் அப்பனே. தன்னை சார்ந்தோரும் வாழ வைப்பான் என்பேன் அப்பனே. இவ்வாறு வாழ்கின்ற பொழுது சந்தோஷமாக வாழ்ந்து இறைவனையும் காண்பான் என்பேன் அப்பனே. அனைவருக்குமே எம்முடைய ஆசிகள் இன்னும் அப்பனே பல வகையில் கூட மனிதருக்கு எடுத்துரைக்கப் போகின்றேன் அப்பனே. சித்தர்கள் யாவரும் நலம் அறிந்து அப்பனே வருவார்கள் அப்பா, தெரிந்து கொள்வார்கள் என்பேன் அப்பனே. இன்னும் கூட அப்பனே ஞானங்கள் ஆசிகள். அகத்தியப்பா என்ன சொல்றாருன்னு சொன்னா சுருக்கமாக நேரம் கொஞ்சம் போதும். ஆமா, அதாவது மக்களுடைய எண்ணங்களுக்கு சொல்லுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல நடக்கின்ற அதர்மங்கள்னால தான் இந்த அழிவுகள் வந்துகிட்டு இருக்குது. ஆகவே இந்த பூமியுடைய சுழற்சி, இந்த சுழற்சியில மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஆகவே அதனால தான் இவ்வளவு அழிவுகளும் வந்துகிட்டு இருக்குது. இதை மனிதனுடைய சொல்லாலும் எண்ணங்களாலும் சரி செய்யலாம். ஆனா எவ்வளவுதான் இங்க அழிவுகள் வந்தாலும் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு சித்த பெருமக்கள் ஒவ்வொரு காலங்காலமா வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆகவே மனிதர்கள் நல்ல எண்ணங்களோட நல்ல சொல்லுங்கிறது இதுதான் இந்த கூட்டு பிரார்த்தனை மூலமா நம்மளுடைய வேண்டுதலும் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் இதன் மூலமா இந்த பூமியுடைய சுழற்சியை சீர் செய்யலான்னு சொல்றாரு. இந்த பூமியுடைய சுழற்சி இப்ப ரொம்பவும் வேகமா போகுதுன்னு சொல்றாரு. மெதுவாகுது. பூமியோட சுழற்சி ரொம்ப மெதுவாகுது. இதனால ஆயுட்காலம் குறைஞ்சிட்டு வருது. மனிதனுடைய அந்த எண்ணங்கள் மூலமா அது சரி செய்யலான்றாரு. அதுதான் சுருக்கமா அவர் பாடல் மூலமா சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி.